श्री गुरुपादुकाभ्यां श्रीगणेशगिरिजात्मजं प्रभुं श्रीप्रदं विजयमङ्गलप्रदं सह्यजानदिसुतीरवासिनं भावयामि परमेशनन्दनं निःश्वासरूपः परमेश्वरस्य प्रमाणमूर्धन्यतमाश्च धर्मे निरन्तरं रक्षतनः कुलानि वेदा वयं वशरणं प्रपन्नाः. இந்த பாஸ்கர க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய கும்பகோண க்ஷேத்திரத்துல, அதுவும் இந்த கும்ப மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாசி மாசத்துல மகா நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விசேஷமான மகோத்சவம் மாசி மகோத்சவம். பொதுவாகவே சாட்சாத் பிரம்மா தான் இந்த மகோத்சவத்தை ஆரம்பிச்சு நடத்தி கொடுத்ததா புராணங்கள்ல பேசப்பட்டிருக்கு. அதனால இது பிரம்மோத்சவம், பிரம்மா ஆரம்பிச்சு பண்ணதுனால பிரம்மோத்சவம் என்பதாக அழைக்கப்படுகிறது. மகம் மகம்னா யஜ்ஞம்னு ஒரு அர்த்தமும் உண்டு. அப்படி ஒரு இந்த மகோத்சவம் நடக்கிறதே ஒரு யஜ்ஞாராதனமாகவும் அமையிறது. அப்படிங்கிறதுனால அதுக்கு அந்த மகோத்சவங்கிறதே ஒரு யஜ்ஞமாகவும் ஆயிடுறது. எந்த பூஜையா இருந்தாலும் சரி, யஜ்ஞம் யாகமா இருந்தாலும் சரி, வேத சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது. வேதம் இல்லாமல் எதையுமே அனுஷ்டானம் பண்ண முடியாது. அதனாலேயே முக்கியமா இந்த பிரம்மோத்சவாதிகள்ல, முக்கியமா இந்த மகோத்சவங்கள்ல வேத பாராயணம் ஒரு முக்கியமான அங்கமாக ஆகிவிடுகிறது. அதனால வேத பாராயணம் எங்க இருந்தாலும், எந்த கோவில்ல எந்த பிரதிஷ்டையா இருந்தாலும் சரி, மகோத்சவமா இருந்து வேதம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. ஏன்னு கேட்டா, பிரமாண மூர்தன்யதமாச்ச தர்மே, அவாதான் அதுதான் தர்மத்துக்கே ஒரு ஆணிவேரா இருந்து மூர்தன்யமா என்னென்ன பண்ணணும், வேத அனுஷ்டானங்கள் தர்மானுஷ்டானம் எல்லாத்துக்கும் அதுதான் முக்கியத்துவம். அதனால வேத பாராயணம் ஒரு முக்கியமான விஷயமா பொதுவாகவே அமைஞ்சிருக்கு. அப்படி வேதம்னு சொல்றச்சே அந்த வேதங்களுடைய பொருட்களை விளக்கறதுக்காக பரமேஸ்வரனுடைய பெருமாளுடைய முழு அருளையும் பெற்ற நமது திருமுறைகள், திவ்ய பிரபந்தம் எல்லாமே இந்த தெய்வ தமிழில் விளங்கின்னு இருக்கக்கூடிய தன நூல்களுமே ரொம்ப முக்கியத்துவம் பெற்றதாகவே அமைந்து விடுகின்றன. இந்த வகையில் இந்த கோவில்களாலேயே சிறந்து விளங்கக்கூடிய கோவில் நகரமான கும்பகோணத்தில் நமது பாஸ்கர க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ மங்களாம்பா சமேத ஆதிகும்பேஸ்வரரை முக்கிய மூர்த்தியாக கொண்டு பாக்கி சோமேஸ்வரர், காளஹஸ்தீஸ்வரர், இன்னும் பல சிவமூர்த்தங்கள், சிவாலயங்கள், அதே மாதிரி ஆதிவராக சுவாமி, சாரங்கபாணி, சக்கரபாணி, எல்லா சுவாமியும் ஒரு ராஜகோபால சுவாமி, எல்லா மூர்த்திகளும் அருள் பாலிக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரத்துல முக்கியமா ஆதிவராக சுவாமிக்கு, அதே மாதிரி சக்கரபாணிக்கு, ராஜகோபாலருக்கு எல்லாருக்குமே இந்த மாசி மாதத்துல விசேஷமா உற்சவம். அதே மாதிரி சோமேஸ்வரர், காளஹஸ்தீஸ்வரர், அங்க மகாம குளத்துக்கிட்ட எடுத்துட்டா விஸ்வநாதர், அபிமுகேஸ்வரர், எல்லா சுவாமிக்கும் விசேஷமான இந்த உற்சவம் 10 நாளும் விசேஷமா நடந்து மாசி மகத்துல அன்னைக்கு தீர்த்தவாரியோட எல்லாம் பூர்த்தியாருது. முன்னாடியே சொன்ன மாதிரி வேத பாராயணத்தோட வேத பாராயணத்தினால பகவத் சாநித்தியமும் ரொம்ப ஏற்படுறது, அதிகமா அது கிடைக்கிறது. பகவத் பிரீத்தி கிடைச்சு அந்த பகவானுடைய பிரீத்தினால எல்லா ஜனங்களுக்கும் எல்லா நலன்களும் ஏற்படும். நாட்டு மக்கள் முழுக்க எல்லாருக்குமே க்ஷேமம் கிடைக்கிறது. அப்படிங்கிறதுனாலதான் இந்த வேத பாராயணத்தை தொன்று தொட்டு பாரம்பரியமா
ரொம்ப நாளாவே நடத்தின்னு இருக்கா. நம்ம மதத்தினுடைய பரம தாத்பரியமே சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை எப்பவுமே. அதோட முக்கியமா எந்த வகையிலையாவது இந்த வேதங்களை இயம்புதல், வேத பாராயணம் செய்தல் என்ற ஒரு தர்ம மார்க்கம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம காஞ்சி பரமாச்சாரியருடைய அபிலாஷ, அவளுடைய உத்தமமான ஒரு உபதேசம். எந்த ரீதியிலேயானும் அந்த வேத சப்தம் கேட்டுட்டே இருக்கணும். அது லோக க்ஷேமத்துக்கு ஹேத்துபூதமா இருக்கிறதுனால எப்படியானு அதை பண்ணணும் அப்படின்னு வரைச்சே, முக்கியமா இந்த வாசி மகத்துல நடக்கக்கூடிய இந்த மகோத்சவத்துல வேத பாராயணம் பண்றதுனாலேயே எல்லா நலன்களும் நமக்கு பூர்ணமா கிடைச்சுடுறது. இது அப்படியே பார்த்துட்டே போனா எத்தனையோ வருஷமா காலங்காலமான்னு சொல்றோமே, அது மாதிரி பாரம்பரியமா வாழையடி வாழையா நடந்துட்டே தான் இருக்கு. இவ்வளவு வருஷம்னு இல்லை, குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 200 வருஷத்துக்கு மேல இருந்து இந்த வேத பாராயணங்கள்லாம் நிறைய நடந்ததுக்கு, தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிறதுக்கு நிறைய சான்றுகள்லாம் வச்சுட்டு இருக்கா எல்லாருமே. அந்தந்த வேதத்தை சேர்ந்தவாளும் அப்படியே நான் கிஜு சுவாமாதர்வைஷ்ச தன்மே மன சிவசங்கல்பமஸ்தூன்னுட்டு சுவாமியினுடைய மூச்சு காத்தா இருக்கக்கூடிய இந்த 4 வேதங்களையும் நிறைய பாராயணங்கள் அங்கங்க இந்த கோவில்கள்ல நடந்துட்டே இருக்கு. இந்த வருஷம் எடுத்துட்டேன்னா இந்த கோவில் எல்லாம் முக்கியமா மங்களாம்பிகா சமேத ஆதிகும்பேஸ்வரர்லேருந்து ஆரம்பிச்சு சுமார் 200 வேத வித்துக்கள் கண்டிப்பா நன்னா தெரியுது பார்த்தா. இந்த எல்லா கோவில்கள்லயுமா கும்பகோண கஷேத்திரத்துல பாராயணம் பண்ணிட்டு இருக்கா, பண்ணி முடிச்சிருக்கா. இப்போ கும்பேஸ்வர சுவாமி கோவில்லையே இந்த உற்சவம் விசேஷமா இல்லை, திருப்பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால. இருந்தாலும் அங்கேயே யஜுர்வேதம், ருக்வேதம், சாமவேதம் எல்லாமா கிட்டத்தட்ட ஒரு 70 பேர். அதே மாதிரி சக்கரபாணி சுவாமி கோவில்ல கிட்டத்தட்ட ஒரு 50 வேத வித்வான்கள். பக்தர்களுக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்கிறதுலயே முகமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய அபிமுகேஸ்வரர் கோவில்லையே கிட்டத்தட்ட 80 பேர் வேத வித்வான்கள். அப்படி பார்த்தா 200க்கும் மேலான வேத வித்துக்கள் இந்த 3 வேதங்களையும், இந்த சுக்லயஜுர் வேதமும் சேர்த்தா அதுவும் 4 வேதம் ஆயிடுறது. அப்படி நடத்திட்டு இருக்கான்னாக்க ரொம்ப ஆஸ்திக்க புத்தி, நல்ல மனசு, இதெல்லாம் இருக்கக்கூடிய நல்ல வேதாபிமானிகளா இருக்காளே. இந்த மாதிரி எல்லாம் லோகக்ஷேமா இருக்கணும், அதுக்காக நடக்கிறது, நம்மளால என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரும் அதுக்கு ஒத்தாசை பண்றதுனால, அந்த வேத வித்வான்களும் இதுல ஈடுபட்டு நல்லபடியா பண்றதுனால இது நடக்கிறது இந்த விஷயம். அப்படி ஒரு வேத பாராயணம் ரொம்ப விசேஷமா இந்த வருஷம் கும்பகோணத்துல எல்லாருடைய க்ஷேமத்துக்காகவும் நடந்துட்டு இருக்குங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப பரமானந்தத்தை கொடுக்கறது. அதுல போய் அந்த பாராயணங்கள்ல சிரவணம் பண்ணும்போது தான் தெரியும் அத்தனையுமே நமக்கு. அதாவது அந்த யஜ்ஞங்கள் பண்றதுக்காக தான் வேதங்கள் ஏற்பட்டது, அங்கங்க யாகங்களும் நடந்துட்டு இருக்கு. அப்படி எல்லாத்தையுமே இந்த எப்பவுமே இந்த யுகத்துல எப்ப பார்த்தாலும் யஜ்யமாவே பண்ணி முடிச்சிட முடியாது. அதனாலதான் இந்த மகோத்சவங்கள்லயே இந்த வேத பாராயணம் பண்றதே ஒரு மகா யஜ்யமா கருதப்படுறது. அந்த மாதிரி நிறைய எல்லா ஊர்கள்லயும் சிவக்ஷேத்திரங்கள், வைஷ்ணவ கஷேத்திரங்கள் எல்லா இடத்துலயும் நல்லா திவ்ய கஷேத்திரங்கள் எல்லாத்தையும் நடந்துதான் இருக்கு. கும்பகோணம் அதுல ரொம்ப விசேஷமா, அது காசிக்கு யமானமான க்ஷேத்திரம். இப்படி கும்பேஸ்வரர் ஆதி மங்களாம்பாவோட அருள்பாய்க்கூடிய இடம் அது. அப்படி எடுத்த இது ரொம்ப நன்னா நடந்துட்டு, நூற்றாண்டுகளா நடந்துட்டு இருக்கு. பாரம்பரியம்னு சொல்றோம், பரம்பரை இப்படி வாழடி வாழையா தழிச்சு இந்த விஷயங்கள் ரொம்ப நடந்துட்டு இருக்கு நன்னா. சாமவேதம் எடுத்துட்டா அப்படி தனுராஜ ஸ்தோத்திகள் அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவரை ஆரம்பிச்சு, இன்னும் அவளுக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சுதான் சொல்றா. இப்போ தெரியறதுக்காக பிரசித்தமா அவரை சொல்றேன். அவ அந்த சேர்ந்தவா, அந்த குடும்பத்தை சேர்ந்தவா அதை சம்ரட்சணம் பண்ணி கோவில்ல விசேஷமா அதை மங்களாம்பா சன்னதியில ஆதிகும்பேஸ்வரர் சன்னதியில் நடத்துறா. ஆனந்தமா சாமகானம். முதல்ல அது சொல்றதுக்கு காரணம் அவர் பெரியவரா இருக்கிறதுனால அவரை சொன்னேன். அதே மாதிரி ரிக்வேதத்திலையும்
அந்தந்த ஒரு கட்சின்னு சொல்லுவா. கட்சின்னா அந்தந்த சாக்கையை சம்ரட்சணம் பண்ணி அதை அப்படியே பாராயணம் பண்றதுனால கட்சி, வேற ஒன்றும் இல்லை. ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு பிரிவுன்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு கலைகள், வேதத்தினுடைய சாக்கைகள். அப்படி ரிக்வேதம் அதுவும் ஒன்று நடக்கிறது. இப்போ அம்பிகை நபாடிகள்னு விசேஷமா அவர் ரொம்ப நாளா வேதங்களை சொல்லி கொடுத்துட்டே இருந்து நிறைய சிஷ்யால் தயார் பண்ணி அவர் முன்னிட்டு அதை நடத்திட்டு இருக்கா. முன்னாடி பெரியவாள்லாம் நடத்திட்டு இருந்தா. இதே மாதிரி யஜுர்வேதம் சோலை பந்தர் கேட்கவே வேண்டாம் பாப்பா, அத்தனை பேரும் பெரிய பண்டிதாளாவும் அப்படிலாம் இருந்தவா அப்படின்னு சொல்லி ரொம்ப என்னுடைய பிதா பூஜ்ய ஸ்ரீ கூடலூர் பெரியவா சொல்லுவா அதை அப்படின்னு. அப்படியா எல்லாருமே அந்த நாள்ல எப்படி இருந்திருக்காங்கன்னா எல்லாமே ஷடங்க ஸ்ருதி பாரகாலா இருந்திருக்கா. அப்படி அந்த ஒரு பிராச்சீன புஸ்தகங்கள்லாம் கும்பகோணத்துல எல்லாருமே ஷடங்கத்தோட வேத விதிப்படி வேதாத்தியனம் பண்ணி பாராயணம் பண்ணக்கூடிய, அதாவது நித்தியப்படி அனுஷ்டானங்களை பண்ணக்கூடியவாளாகவும், அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற டயத்துல இந்த கும்பேஸ்வராதி கோவில்கள்ல சாரங்கபாணி சக்கரபாணி கோவில்கள்ல சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படி சத்காரியங்களே செஞ்சுட்டு இருக்கக்கூடியவாளும் விஸ்வகுணாதர்ச சம்பூர்னு இருக்கு. அந்த ஜம்பூல என்னடா இவாளுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, அவருடைய காலக்ஷேபம் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வரைச்சே இந்த மாதிரி அக்னிஹோத்திரங்களும் பூஜைகளும் வேத பாராயணங்களும் அந்த அத்தியனம் பண்ணி வைக்கிறது, குழந்தைகளுக்கு சொல்லித்தருது, இந்த விஷயங்களை தவிர்த்து பாக்கி டைம் இருந்தா சாயங்கால வேளையில நித்தியம் வா எல்லாரும் கோவில்ல இருப்பா அத்தனை பேரும் அப்படின்னு விட்டு விஸ்வகுணாதர்சி சம்புங்கிற கிரந்தத்துல அங்கங்க என்ன பிரசித்தம் அப்படின்னு வரைச்சே இந்த ஊர்ல இப்படி அப்படின்னு எடுத்து காட்டப்பட்டிருக்கு. ரொம்ப எல்லாத்தையும் சொல்றதுக்குள்ள தகுதியுடையெல்லாம் இல்லை அடியேன். ஏதோ சொல்லணும்னு கேட்டு இதெல்லாம் நடக்கிறது, இது எல்லாத்தையும் ஜனங்களுக்கு ஆட்சிக்காரர்களாம் தெரியப்படுத்தணும்னு கேட்டதுனால, இந்த பிரார்த்தனை மாதிரி கேட்டதுனால ஒரு ரெக்வஸ்ட் பண்றதுனால இதை சொல்லணும்னு தோணித்து. அத்தனை தகுதியும் உள்ள பெரியவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கா. பிதாட்ட அப்படியே இருந்துன்ற பழக்கத்துல எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்னு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். இதுதான் எல்லாரும் அதை புரிஞ்சுட்டு நல்ல விஷயங்களை கிரகிச்சுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி யஜுர்வேதம் சொன்னேன். யஜுர்வேதத்திலையும் இந்த சோலைப்பந்திர கட்சி, அப்புறம் முக்கியமா டபீர் கட்சிங்கிறதையும் ரொம்ப நாளா கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேல நடத்திட்டு இருக்கா. அதை இப்போ முன்னாடி அந்த சுப்பிரமணிய தீட்சிதர்னு விட்டு அவ எடுத்து நடத்திட்டு இருந்தார். இப்போ சீதாராம கணபாட்டிகள் புத்திரர் நாராயண கணபாட்டிகள் அவ தலைமையேற்று அது எல்லாமே நடக்கிறது. யஜுர்வேத கனபாராயணம் நடக்கிறது, அப்புறம் சம்ஹித மாட்டுக்கு சம்ஹிதையும் நடக்கிறது. அதே மாதிரி ரிக்வேதத்திலையும் கனபாராயணமும் நடக்கிறது. அந்த அங்க சக்கரபாணி கோவில்ல ஜட்டா பாராயணமும் நடக்கிறதையும் தோன்றது பார்த்தா அங்க இருக்கிறவாள்லாம் ரொம்ப உற்சாகமா இன்னும் சாக்கைகள்லயே இன்னும் வெவ்வேறு சாக்கைகள் எல்லாத்தையும் சாமவேதத்திலையும் இருக்கக்கூடிய சாக்கைகள்ல எல்லாரையும் கொண்டு அங்கேயும் ஒரு 40 பேர் தயார் பண்ணி எல்லாரும் சுவாமிக்கு நன்னா பண்ணணும்னு அங்க ஒரு முயற்சி எடுத்துட்டு அவர் அந்த பையன் அவர் கைலாச கணபாடிகள் எல்லாரும் ஸ்ரத்தையா பண்றா. அதுக்காக குறிப்பிட்டு சொல்லணும்னு தோன்றது. அப்படி அவரும் ஷடங்கத்தோட பாராயணம் பண்ணணும், ஷடங்கத்தோட பண்ணிட்டு இருக்கார். பிதாவுடைய ஒரு இதனால அவெல்லாம் எல்லாரும் அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒரு தெரிவிப்பா. அப்படி உடனே போய் தரிசனம் பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி அதுவும் அவளும் ரொம்ப ஸ்ரத்தை எடுத்துக்கிட்டு இந்த பாராயண நல்லா நடக்கணும் எல்லா இடத்துலையும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப ஒஸ்தியா நடந்துட்டு இருக்கா எல்லா இடத்துலையும். அந்த வகையில இந்த சுக்ல யஜுர்வேதத்தையும் ஒரு உத்தமர், நல்ல ஆத்மா, உத்தம தர்மாத்மா ராமமூர்த்தி சாஸ்திரிகள்னு விட்டு சுக்ல யஜுர்வேதம் அவர் ரொம்ப வயசு இருந்தார், கிட்டத்தட்ட 100 வயசு. அவரும் ரொம்ப பிதாட்ட ரொம்ப ஒரு ஈடுபாடு உள்ளவர். தொடர்ந்து இந்த மகோத்சவத்தை அந்த அபிமுகேஸ்வரர் கோவில்ல சுக்ல யஜுர்வேதிகள் அதை நடத்திட்டு இருக்கா. இன்னும் 40-50ங்கிறது இந்த வருஷம் நிறைய பேர் வந்திருக்கா. 80 பேருக்கு மேல இதையும் தொடர்ந்து பாராயணத்தை அவளும் நடத்திருக்கா. ஆக மொத்தம் ஒரே வேத கோஷம் ஊர் முழுக்க அப்படி நடந்திருக்கு. அந்த பாராயணம் எல்லாருக்கும் அங்கங்க வந்தா தங்கறதுக்கு இடம் வேணுமே. அதுல ஒரு முக்கியமான ஸ்தானம் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் வேத சித்தம் கேட்டுட்டே இருக்கக்கூடிய பல தலைமுறையா பல ஆண்டுகளா இருக்கக்கூடிய இடமா அந்த ராம மந்திரம்ங்கிற ஒரு இடம் இருக்குங்க. அது அந்த கரும்பாயனம் கோவில், விநாயகர் கோவில் பக்கத்துல அந்த இடம். அது அப்படி ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம். கண்ணாவைன்னு பெரியவாள்லாம் இருந்தா அவளுடைய சந்ததிகள், அவளுடைய இதுல உள்ளவாள்லாம் அதை எடுத்து
இந்த காரியத்தை நடத்திட்டு இருக்கா. போன மாமாங்கத்திலேருந்து தொடர்ந்து அங்கேயே இந்த சுக்லயஜுர்வேத பாராயணம் வருஷா வருஷம் அங்கேயே நடக்கிறது. பெரிய இடம், அத்தனையே கொடுத்து அவளுக்கு தங்கறதுக்கு எல்லாத்துக்கும் வசதி பண்ணி கொடுத்து அங்கேயும் கிடைக்கிறது. அப்படி ஆச்சாம கோச்சர குணான்வித ராமச்சந்திரம் வந்தாமஹே ரகுகுலான்வே ரத்னதீபம் மந்தார குந்த குசுமான்வித பாதபத்மம் சீதாசமேதம் அரவிந்த சமான நேத்திரம்னுட்டு ராம மந்திரம் ஒன்னே போறோம். ராமதாரக மந்திரமே சம்ரட்சணம் பண்ணணும். அது ராம மந்திரமா, அங்க ஒரு ஆலயமா, மந்திரம்னா ஸ்தானம்னு அர்த்தம். அப்படி ராமனுடைய ஒரு வாசஸ்தானமாகவும் அது இருந்துட்டு, ராமர் எங்க இருக்காரோ அங்க வேதம் வேத வேத்தே பரம்சி ஜாத்தே தசரதாத்மஜேன்னு சொல்லிட்டு அப்படியே சுவாமி தான் வேதஸ்வரூபி. அங்கேயும் நிறைய வேத பாராயணங்களே தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு பல வருஷமா. அதுலயும் இப்போ இந்த மகோத்சவத்திலையும் விசேஷமா இந்த வேத பாராயணம் அங்க நடந்துட்டு இருக்கு. அது எல்லாமே அங்க அவ போய் அந்த அபிமுகேஸ்வரர் கோவில்ல அவர் பக்தாபிமுகமா இருக்காராம் சுவாமி. ஜனங்கள்லாம் சம்ரட்சணம் பண்ணிருக்கு, யாரெல்லாம் தரிசனம் பண்றாலோ எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கறதுக்காகவே அவருக்கு அந்த அபிமுகேஸ்வரர்னு பேருன்னு சொல்லுவா. இந்த மாதிரி அமிர்தவல்லி சமேத அபிமுகேஸ்வரர், அவளுக்கு விசேஷமா அந்த அங்க போய் இந்த பாராயணத்தை ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கா. எல்லா இடத்துலையும் நடந்த இந்த வேத பாராயணமானது இந்த தேவதா பிரீத்தி ஏற்பட்டு எல்லாரும் க்ஷேமமா இருக்கணுங்கிற பிரார்த்தனையோடு தான் நடைபெற்று வருகிறது. இதில் நடந்த இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே எல்லா ஜனங்களுக்கும் காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இதை பண்ண போறா. அதுக்கு இது ஒரு இந்த விஷயங்கள்லாம் சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டா. அப்படி என்னால் முடிஞ்சதை அதை சொல்லியிருக்கேன். ஆக மொத்தம் எல்லாருமா இதை ரொம்ப நல்லா எடுத்துட்டு, அதாவது லோகம் முழுக்க க்ஷேமமா இருக்கணுங்கிற இந்த எண்ணத்தோடு தான் இது நடக்கிறது. அந்த லட்சியம்தான் நமக்கு முக்கியமா மனசுல இருக்கணும். துளி எல்லாத்தையும் தாரதமிய வித்தியாசங்கள்லாம் இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் விஷயமே இல்லை எதுவுமே. அப்படி எல்லாருமே எடுத்துட்டு ரொம்ப நல்லா நடத்தின்னு இருக்கா. அப்படி ஸ்ரீகும்பேஸ்வரம் ஆதிமூலம் அவலம் ஸ்ரீ மங்களாம்பான்விதம் ஸ்ரீமத் சஹ்யதட்டே வசந்தம் அனிஷம் பக்தார்த்தி நாசோத்யுதம் ஸ்ரீமத் பாவன பாபநாசன சரஸ்தீரே வசந்தம் முதா மாகே மாசி நிமஜ்ஜதாம் ஜனிமதாம் நௌமியத்திர முக்திப்பிரதம் என்பதாக மகாமக தீர்த்தத்துல ஒரு ஸ்நானம் பண்ணா போறோம், சுவாமி முக்தியை கொடுத்துடுறார். ஸ்ரீமன் மங்களநாயகியும் பரசிவாம் கும்பேஸ்வர பிரேயசீம் ஸ்ரீமத் பாவன கும்பகோண நிலையாம் குந்தஸ்மிதாலங்கிருதாம் வந்தே வாஞ்சிதாயினீம் வரகுணாம் பூர்ணேந்து பிம்பானனாம் மந்தாரான்வித ஹாரயுக்த சுகலாம் ஸ்ரீ மந்திரபீடேஸ்வரீம் என்பதாக மங்களாம்பிகா சமேத ஆதிகும்பேஸ்வரியும் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரம் அப்பிரமேயம் ஸ்ரீ கும்பகோணே சுவிராஜமானம் ஸ்ரீ பக்தலோகான் பரிபாலயந்தம் ஞானாம்பிகேஷம் சகணம் நமாமி என்பதாக நமது ஸ்ரீமட்டத்துக்கு பக்கத்துல மடத்துதரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஞானாம்பிகா சமேத காளஹஸ்தீஸ்வரரையும் அமிர்தவல்லி சமேத சக்கரபாணி சுவாமி ஆனந்தமா அங்கதான் இந்த ஷடங்கத்தோட பாராயணம் ஆனந்தமா நடக்கிறதுன்னு சொன்னேனே, அந்த சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகம். அதே மாதிரி இந்த அமிர்தவல்லி சமேத்த அபிமுகேஸ்வரர் அவருடைய அனுகிரகம் எல்லாமா சேர்ந்து நம்ம இந்த ஜனங்களை எல்லாரையுமே க்ஷேமமா இருக்க முடியா ஒரு பரமானுகிரகத்தை பண்ணணும், எல்லோரும் இந்த சிரேயசை பெற வேண்டும் என்பதாக வேதநதி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க அப்படின்லாம் வரும். இந்த மாதிரி சைவம் வைஷ்ணவம் எல்லாரும் பரமக்ஷேமத்தோட விளங்க வேண்டும் என்பதாக உருவாசன பிதாவா அவளுடைய ஒரு அனுகிரகத்தோட ஏதோ சில வார்த்தைகளை சொல்லியிருக்கேன். பூஜ்ய ஸ்ரீ கூடலூர் பெரியவாளுடைய பாதாரவிந்தங்களை பிரார்த்தனை பண்ணிட்டு நமது பரமாச்சாரியால் ஆச்சாரிய மூர்த்திகள் இப்படி பாரம்பரியம் அப்படின்னு முக்கிய ஸ்தானம் அது குரு பரம்பரை. அந்த குரு பரம்பரைனாக்க முதல்ல உடனே அந்த சங்கர பகவத் பாதால் தான். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்பதாக குரு சரணாரவிந்தங்கள்ல நமது
காமகோட்டி பீட்டாதீஸ்வராள், மகாபெரிவா ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரன் சமேந்திராள், ஸ்ரீ காஞ்சிபுரத்தில் இப்போதான் ஆராதனை நடந்து பூர்த்தியாகுது. அவருடைய சிஷ்யால விளங்கின ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆராதனையை ரொம்ப ஆனந்தமா நடத்தினா. பாலபிரிவா எவ்வளவோ சொல்றா விஷயங்கள், ஏப்பா தெரியாத விஷயங்களே கிடையாது. அவ்வளவு விஷயம் வேதத்துக்காக ரொம்ப எத்தனை வேத பாராயணம் சுவாமி மேல நடத்திட்டே இருக்கா பாராயணம். அது மாதிரி அந்த ஆச்சாரிய மூர்த்திகளாக வழங்கக்கூடிய பீட்டாதீஸ்வரர்களாக இருக்கக்கூடிய சங்கர விஜயேந்திர சரஸ்வதி ஸ்ரீ சரணால் எல்லாருடைய சரணாரவிந்தங்களையும் வந்தனங்களை சமர்ப்பித்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து என்பதாக பிரார்த்தனை பண்ணி இந்த நமாமி வேதமாதரம் வேதா வயம்ப சரணம் பிரமன்னாக என்பதாக சொல்லி மென்மேலும் இந்த தர்மங்கள் தழைத்தோங்க வேண்டும் என்பதாக அவருடைய சன்னதியில் பிரார்த்தனை பண்ணி பூர்த்தி பண்ணிக்கிறேன். நமோ நம ஸ்ரீ குருபாதுகாபியாம் மங்களானி பவந்து. ராமராமா.